எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கதான் செய்யும். அதை தாண்டி மேலே வரத்துக்கு நான் இங்கே என்ன பண்ண போறேன்? அந்த இடத்துல 50 பேர் இருந்தீங்க, அதில் 2 பேர் மட்டும்னா 2 ட்ரேடு மட்டும்தான் என்ன சக்ஸஸ் ஆகுதுங்க. அப்போ அவங்கள நம்ம ரிவ்யூ எடுக்கணும். என்னால் 2 ட்ரேட் தான் சக்ஸஸ் ஆகும்போது அந்த இடத்துல யாரோட ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க சொன்னது சார் நான் ஒழுங்காக ப்ராக்டிஸ் யார் என்ன வேணாலும் நினச்சி பண்ணி நமக்கு அதை பற்றி என்ன கவலை? ஐயோ டீமில் என்னை பற்றி யாராச்சும் நினச்சிடுவாங்களோ, இவங்க முன்னாடி நான் வந்து டவுன் ஆயிடும் அவங்களுக்கு வந்து சாப்பாடு போட போறாங்க. ஸோ என்னைக்குமே சரி கேள்வி கேட்கறதுல பாரபட்சமே பார்க்காதீங்க. ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துட்டேன், கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணி 100 அக்கௌண்ட்டில் பாஸ் பண்ணி எல்லாம் பண்ணி வித்ட்ரால் போகிற டைமில் வித்ட்ரால் போயிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவங்களும் இருக்காங்க, ரிஜெக்ட் பண்ணவங்களும் இருக்காங்க. நம்ம எல்லாரும் ஜெயிக்க பிறந்தவர்கள். நிறைய பேர் அந்த விஷயத்தை வந்து நம்ம இப்படியே இருந்துவோமா அப்படிங்கிற மனநிலைமையில் இருப்பீங்க. கிடையாது. நம்ம எல்லாருமே ஜெயிக்க பிறந்தவர்கள். ஜெயிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல இருக்கும். ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மனநிலைமை தான். ஜெயிக்கிறது அதாவது கஷ்டமே இல்லை. எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கதான் செய்யும். அதை தாண்டி மேல வரத்துக்கு நான் இங்க என்ன பண்ண போறேன்? எதுவுமே எஃபர்ட் போடாம கிடைக்காது. இப்போ ட்ரேஜீனியஸே எடுத்துப்போம். ட்ரேஜீனியஸ் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டா எனக்கு ட்ரேஜீனியஸ்ல எப்போ ப்ராஃபிட் வரும்னு கேட்டா 70 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேல ஜாயின் பண்ணேன். ஆனா அந்த கான்ஃபிடென்ட்டை நான் என்னைக்குமே விட மாட்டேன். என்னை நம்பி வரவங்களை என்னைக்குமே நான் என்ன பண்ண மாட்டேன், கைவிடவே மாட்டேன். அந்த விஷயத்தை நான் இப்போ ஸ்டாண்டர்ட் எடுத்து தான் நின்றுட்டு இருக்கேன். நம்மளை நம்பி வரவங்கள எக்காரணத்துக்கு கொண்டு என்ன பண்ணக்கூடாது, கைவிடவே கூடாது. ஏன்னா என்னை நம்பி நீங்க வரீங்கன்னா எந்த ஒரு குவாலிட்டிலையும் காம்ப்ரமைஸ் இருக்காது, எந்த ஒரு இடத்துலையும் இருக்கக்கூடாது. 2 மாசம் கோர்ஸ் டியூரேஷன் 2 மாசம் டியூரேஷன் கொடுங்க, பாத்துக்கலாம். புரியுங்களா? மென்டாஸோட அவைலபிலிட்டி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். என்ன டவுட்டா மென்டாஸ் கேட்குறது. நிறைய பேர் கேட்பாங்க ஃபோன் காலில் டவுட்டு கிளியர் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ 6000 ஸ்டூடெண்ட்ஸுக்குமே எங்களால் ஃபோன் காலில் கிளியர் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எந்த டவுட்டானாலும் கம் டு ஆஃபீஸ். ஒரு மென்டாரை பிடிச்சி உங்க கூட உட்கார வச்சுக்கோங்க, என்னை முடிச்சு கொடுத்து போயாலும் கொடுங்க, சொல்லிக் கொடுப்பாங்க நம்ம மென்டார்ஸ். அந்த விஷயத்துல எந்த இடத்துலையும் நம்ம டீம் என்ன பண்ண மாட்டாங்க, காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. காம்ப்ரமைஸ் ஆனா யூ கேன் ரைஸ் அ கம்ப்ளைண்ட் வித் அஸ். நான் இருப்பேன், சார் இருப்பாரு, யார்கிட்ட வேணா நீங்க என்ன பண்ணலாம், கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். ஸோ அதுல தான் எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஏன்னா அந்த நிலைமைக்கு நம்ம டீம் என்ன பண்ண மாட்டாங்க, வைக்கவே மாட்டாங்க. ஸோ இதெல்லாமே எப்பவுமே பர்ஃபெக்டா உங்களுக்கு இருந்துட்டுனால்தான் நீங்க என்ன பண்றீங்க, ட்ரேஜீனியஸை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி சக்சஸ் ரேட் ஜஸ்ட் 40% இருந்தால் நான் ரொம்பலாம் வேணாம். நீங்க 90% போங்க, 80% போங்கன்னா நான் ஃபேக் ப்ராமிஸஸோ இல்லை சொல்ல. ஏன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி 90% இல்லை, 80% சக்சஸ் கொடுக்கும். ஓகேவா? நான் ரொம்ப கூட நான் குறைச்சி சொல்லி கூடலாம் போல, 80% கண்டிப்பா சக்சஸ் கொடுக்கும். ஆனா ஒவ்வொருடைய கேப்சரிங் டைம், மைண்ட் கேப்சரிங் டைம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டேக்கிங் த டைம் கொஞ்சம் வேரி ஆகும். கரெக்டா? ஏன்னா ஒரு சில பேருக்கு 3 மாசத்துல அவங்க சக்சஸா பார்ப்பாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க 5 மாசமோ 6 மாசமோ, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க 1 வருஷமோ 2 வருஷமோ. அப்போ இதோட கேப்சரிங் பவர் அப்படிங்கிறது வேரி ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ நீங்க வரீங்க, லாஸ்ட் வீக் நாங்க ஒரு கேள்வி கேட்டேன், யாரெல்லாம் 4 ட்ரேடுக்கு மேல சக்சஸ் பண்ணீங்க, நான் 10 ட்ரேட் இருக்குன்னா 4 ட்ரேடுக்கு மேல சக்சஸ் ஆகணும், அங்க எத்தனை பேர் ரிசல்ட் சொல்லியிருந்தாங்க? ஓவரால் ரிசல்ட் வந்தது என்ன? யாருக்குமே வந்து 4 ட்ரேடுக்கு மேல லாஸ் ஆகல. 2 பேர் மட்டும்தான் சார், 2 பேர் மட்டும்தான். அந்த இடத்துல 50 பேர் இருந்தீங்க, அதுல 2 பேர் மட்டும்தான் 2 ட்ரேடு மட்டும்தான் எனக்கு சக்சஸ் ஆகுதுங்க. அப்ப அவங்கள நம்ம ரிவ்யூ எடுத்தோம். எதனால 2 ட்ரேட் தான் சக்சஸ் ஆகும்போது அந்த இடத்துல யாரோட ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க சொன்னது சார் நான் ஒழுங்கா ப்ராக்டிஸ் பண்ணல, என்னோட இடத்துல தவறுகள் இருக்குங்கிறத சொல்லும் போது அதுக்கான சொல்யூஷன் அவங்களுக்காக அந்த வீக் ஸ்பெஷலா இருக்கும். உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு இடத்துல இருந்தா அவங்கள டிமோட்டிவ் பண்றது நம்மளோட ஒர்க் கிடையாது. நீங்க ஏன் பண்ணல, நீங்க ஏன் இது செஞ்சீங்கன்னு திட்டது என்னோட ஒர்க் இல்லை.
அவங்களுக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறது என் கண்ணுக்கு தெரியுதுன்னா அந்த ப்ராப்ளம் நான் அதே வீக் சொல்யூஷன் கொடுத்தேன். அவங்க என்ன பண்ணாங்க, சாட்டிஸ்ஃபைடா என்ன பண்ணாங்க, சார் இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு, அவங்க பிரச்சனைகள் என்னன்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன்ஸை கொடுத்தோம். ஏன்னா எல்லாருக்கும் உள்ள தயக்கம் தானே. ஏன்னா அதே மாதிரி நிறைய பேர் வந்து கிளாஸ்ல வந்து டவுட்டு கேட்கறதுக்கு தயங்குறீங்க. நான் ரிவ்யூ எடுப்பேன், என்னோட மென்டார்ஸ்ல வந்து எல்லாரும் டவுட்டு கேட்கறாங்களா சொல்லுங்க தம்பி அப்படின்னா. அப்போ நான் கேட்கும்போது ப்ரோ வாயே தொடக்க மாட்டேங்கிறாங்க. கேட்கும்போது சொல்லுவாங்க வாயே தொடக்க வா, நானே சாட்டர்டே கிளாஸ் போனாலும் அப்படிதான் உட்காந்துருக்காங்க. சரி, என்னை பொறுத்த வரைக்கும் இங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைமை விட்டு கொடுத்து வரீங்க கிளாஸுக்கு. உங்க டைம் எஃபோர்ட் போட்டு வரீங்க. கொஞ்சம் நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. உங்க டைம் எஃபோர்ட் போட்டு வரீங்கன்னா, ஏன் உங்க டைம் போட்டு வரீங்கன்னா, டைமுக்கு இருக்கிற வேல்யூ அதிகம். பணத்துக்கு கூட விட்டுங்க, பணத்தை சம்பாதிச்சுக்கலாம். ஆனா சம்பாதிக்க முடியாத ஒரு விஷயம் டைம். டைமை சம்பாதிக்க முடியுமா? இன்னைக்கு இந்த ஒரு செகண்ட் போச்சுன்னா போச்சு, அவ்வளவுதான். திருப்பி இன்னைக்கு உள்ள செகண்ட் நான் கொண்டு வர முடியுமா? அந்த அளவுக்கு ஒரு வேல்யூபிளான டைமை நீங்க வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த டைமை வேஸ்ட் பண்ணாம அந்த டைம்ல அந்த விஷயம் நடக்கும்போது அதுக்கான கேள்வியை யார் எழுப்பணும்? அந்த இடத்துல தெரியலன்னா, இன்னைக்கு இவங்களை விட்டுதான் நாளைக்கு பிடிக்க முடியாது, அவங்களை என்ன பண்ணுவோம்? விட மாட்டோம்ல. இன்னைக்கு இவங்களை விட்டா நாளைக்கு இவங்களை பிடிக்க முடியாது. லாஜிக் புரியுதா? இன்னைக்கு விட்டா இவங்களை பிடிக்க முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இன்னைக்கு மென்டாஸ் விட்டா பிடிக்க முடியாது, இன்னைக்கு என்ன டவுட் இருக்கு இன்னைக்கு கேள்வி. யார் என்ன வேணா நினைச்சிட்டு, நமக்கு அதை பத்தி என்ன கவலை? ஐயோ டீம்ல என்னை பத்தி ஏதாச்சும் நினைச்சிடுவாங்களோ, இவங்க முன்னாடி நான் வந்து டவுன் ஆயிடும் நினைச்சு அவங்களுக்கு வந்து சாப்பாடு போட போறாங்க. நமக்கு நம்ம ஆன் பண்ணாதான் நம்ம சாப்பிட முடியும். நம்மளை பத்தி தப்பா நினைக்கிறவங்க நமக்கு ஏதாவது கொடுக்க போறாங்களா? இல்ல நம்மளை பத்தி கொலை சொல்றவங்க நமக்கு ஏதாவது கொடுக்க போறாங்களா? இல்ல. அப்போ யாரு என்ன நினைக்கிறேன், என்னுடைய கேள்விகள் என்னுடைய சந்தேகங்களை நான் கேட்பேன். அது சில்லியா கூட இருக்கணும். நீங்க எப்ப வருத்தப்படணும்னா, நீங்க கேட்ட கேள்விக்கு உங்களோட மென்டார் உங்களுக்கு தேவையான பதிலை கொடுக்கல அப்படின்னா நீங்க வருத்தப்படணும். எப்ப வருத்தப்படணும்னா, நீங்க கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு மென்டார் பதில் கொடுக்கலன்னா மட்டும்தான் வருத்தப்படணும். உங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கு மென்டார்ஸ் அவைலபிலிட்டியில தானே இருக்காங்க. அப்போ கேள்வி கேட்கறதுக்கு மட்டும் ஏன் தயங்குறோம் நம்ம? சோ என்னைக்குமே சரி, கேள்வி கேட்கறதுல பாரபட்சமே பார்க்காதீங்க. ஏன்னா நானும் நிறைய டைம் சொல்லியிருப்பேன், கேள்வி கேட்கறவங்களதான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா உண்மையிலே சொல்றேன், நான் ஒரு பர்சன் இங்க நான் சொல்லணும். என்னோட 31st பேட்ச், அதாவது எப்போன்னா 2023, ஆக்சுவலி 2023ல 31 பேட்ச் எடுக்கிறேன். ஏன்னா நான் சொன்னேன்ல, இந்த பேட்சஸ்லாம் அலைன்மெண்ட் பிரச்சனை என்னன்னா, எனக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் பேன் ஆயிடுச்சு. கம்பெனியோட வாட்ஸ்அப் நம்பர் இப்போ நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க சென்னை வந்து அந்த நம்பர் பேன் ஆயிடுச்சு. டோட்டலா வாட்ஸ்அப்ல இருந்து அவுட், 6 மந்த் அவுட் ஆயிடுச்சு. ஒண்ணுமே எங்களால் பண்ண முடியல. அப்போ பேட்சஸ் எல்லாமே காலி, உங்களுக்கு வேற சோர்ஸ் இல்லை. அப்போ அந்த 31 பேட்சை சொல்றேன். அந்த 31 மிஸ்டர் பிரபுன்னு ஒரு ஆள் இருப்பாரு. இப்போ வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணுவார். அதாவது அவர் வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேன். அவர் வந்து அவரோட ஃபேக்டரிய கிட்டத்தட்ட 7 மாசம் வேற ஆளை ரன் பண்ண விட்டுட்டு என் கூட வந்து டிராவல் பண்ண. நசீர் ப்ரோ நான் என்ன பண்ணேன், கும்பகோணத்துல வந்து இருந்து என் கூட ஸ்டே பண்ணி இப்போ வரைக்கும் வருவார். இப்போ வரைக்கும் சொல்லுவார். இப்போ அந்த மாதிரி ஒரு பர்சன் இருப்பாங்க. அந்த பர்சன் சொல்லுவார் ஒரே விஷயம் தான், ப்ரோ ஜெயிக்கணும்னா ஓடிக்கிட்டே இருக்கணும், ஜெயிக்கணும்னா ஓடிக்கிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட 3 வருஷம் 4 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் அவரோட ஹார்ட் ஒர்க் போடுறாரு, பொட்டென்ஷியல் போடுறாரு. இன்ன வரைக்கும் நமக்கான ஒரு ரெஸ்பெக்டை கொடுக்குறாருன்னா என்ன ரீசன்? அவரோட ஹார்ட் ஒர்க்குக்கான பலன் அவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு விஷயமே. இப்போ நம்ம வந்து ஒரு நான் சொல்றேன் ப்ரோ, ஏன் ப்ரோ வரல, வாங்க இன்வைட் பண்றேன் வாங்க அப்படின்னா, ப்ரோ நீங்க ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா நான் டிக்கெட்டை போட்டுருப்போம், இப்போ வந்து சொல்றீங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ் பேசஸ் எல்லாமே இருந்துக்கிட்டு தான் இருக்கு. பட் அவரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார். அவர் எனக்கு ஏன் பிடிக்கும்னா, நான் இதுக்காக சொல்ல வேணாம், அவர் ஏன் பிடிக்கும்னா கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார், கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார். சொன்னா விடவே மாட்டார். மிஸ்டர் உசேர் உங்க எல்லாருக்கும் தெரியும்ல, ஏன் ஒரு மென்டார் ஆனார்? நான் ஏன் அவங்கள மென்டாரை நான் ஹையர் பண்ணேன்னா, சிம்பிள்,
அவரும் என்னோட பேட்சஸ்ல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு ஆள். ஏன்னா இங்க கேள்வி கேட்கறவங்களுக்கு மட்டும்தான் நாலேஜ் அதிகம். ஏன்னா நான் ஏன் அப்படி நான் மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்கேன்னா, அவங்க கேள்வி கேட்கறாங்கன்னா புரிதல் இல்லாம இல்லை, அவங்க அந்த அளவுக்கு ரிசர்ச் பண்றாங்க, அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்றாங்க. ஒர்க் அவுட் பண்றதுனால அவங்களுக்கு என்ன எழுது, கேள்விகள் எழுது. அப்ப அந்த அளவுல ஆர்வமா இருக்காங்க. அப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா உங்க சைட்ல எனக்கு என்ன வேணும், கேள்வி கேட்கணும். உங்க சைட்ல எனக்கு என்ன வரணும், ஆர்வம் வரணும். அந்த ஆர்வம், ஏன்னா ட்ரேடிங் அப்படிங்கிறது அல்டர்னேட்டிவ் பிசினஸ். அப்ப அந்த அல்டர்னேட்டிவ் பிசினஸ எதுக்காக கத்துக்கிறோம், சம்பாதிக்கணும்னு சொல்லி. ஏதாவது ஒரு சின்ன இன்கம் வந்துடாதாங்கிற ஒரு ஏக்கங்கள் தான் நம்ம எல்லாருக்குமே. ஓகேவா? அந்த ஏக்கங்களை நான் உண்மையாவும் ஆக்கி காமிச்சிருக்கேன், இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. இங்க எத்தனை பேர் ப்ராஃபிட் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். சரி, ஃபண்டட் அக்கௌண்ட்ல எத்தனை பேர் வின் பண்ணிருக்கீங்க, அவங்க எல்லாம் கை தூக்குங்க. ஃபண்டட் அக்கௌண்ட்ல வின் பண்ணி ப்ராஃபிட்டபிளா இருக்கிறவங்க கை தூக்குங்க, நல்லா தூக்குங்க. பேலன்சிங்கா இருந்தாலும் தூக்கலாம். மற்றவங்கலாம் நியூ ஸ்டூடெண்ட்ஸா இல்லை மற்றவங்களாம் ட்ரை பண்றீங்களா? ரியல் மணி ஃபண்டட் அக்கௌண்ட் எல்லாரும் சேர்ந்து கை தூக்குங்க பார்ப்போம். வித்ட்ராலே போட்டாங்க, வேலை. சரி, ஓகே. ஒரு விஷயம் சொல்றேன், ஃபண்டட் அக்கௌண்ட் தான் நீங்க வித்ட்ரால் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேஷன் தான். நான் நிறைய பேரை பார்த்துட்டேன், கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணி ஃபண்டட் அக்கௌண்ட்ல பாஸ் பண்ணி எல்லாம் பண்ணி வித்ட்ரால் போன டைம்ல வித்ட்ரா போயிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவங்களும் இருக்காங்க, ரிஜெக்ட் பண்ணவங்களும் இருக்காங்க. ஆமாவா இல்லையா? அந்த மாதிரி நடந்துருக்கு. ஸோ பெட்டர் நீங்க ஒரு $100 போட்டு ட்ரேட் பண்ணுங்க. இல்லாத கான்ஃபிடென்ட் போயிடும். ஏன்னா இந்த ஃபண்டட் கம்பெனிஸ் உங்க கான்ஃபிடென்ட் டோட்டலா உடைக்கிறாங்க நிறைய பேர். ஏன்னா நான் சப்போர்ட் செஷன்ல சொன்ன ஒரு விஷயம், ஒரு பர்சன் அவர் ப்ராஃபிட் பண்றாரா இல்லையான்னு அவருக்கே தெரியல. எல்லாமே அதான் நீங்க புரியுதா? ஏன்னா எல்லாமே உடனே நான்லாம் 5 வருஷம் ஆச்சு ப்ராஃபிட்டபிள் தேடுறா. புரியுதுங்களா? 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, எனக்கு 5 வருஷம் ஆச்சு. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள் என்ன ஆகும், ஸ்ட்ரகிள் ஆகி தான் நம்ம மீண்டு வருவோம். ஓகேவா? இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கே. லாஸ்ட் இயர் செம்ம சறுக்குச்சு, நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஸோ அப்போ ஒரு இடத்துல ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாருக்குமே இருக்கும் தான். பட் அதை தாண்டி வரணும் அப்படிங்கிறது தான் இங்கே மெயின். என்ன பொறுத்த வரைக்கும் உங்களோட கான்ஃபிடென்ட்டை பூஸ்டப் பண்ணுறது ஃபண்டட் அக்கௌண்ட்ல முடியாது. நான் எப்போ நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னால், என்னோட ப்ராஃபிட்ல நான் ஃபண்டட் அக்கௌண்ட் எடுத்து அது பிரச்சனையே கிடையாது. அந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டு லாஸே ஆகலாம். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் ஃபண்டட் அக்கௌண்ட் எடுத்தவங்க எல்லாமே ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட் எடுக்கிறீங்கன்னா ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், கரெக்டா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், கமிட்மெண்ட்டோட ஃபண்டட் அக்கௌண்ட் எடுத்தீங்களா? இல்லை, ட்ரை பண்ணுறதுக்காக ஃபண்டட் அக்கௌண்ட் எடுத்தீங்க. எல்லாமே என்ன பண்ணுங்க, $10,000 வருது, எப்படியோ ஒரு $1,000 வித்ட்ரால் போட்டோம்னா, எப்படியோ ஒரு $500 வித்ட்ரா போட்டால் கூட ஒரு 30,000 எனக்கு வரும் நினைப்பீங்களா மாட்டீங்களா? அதனால தான் எல்லாமே ஃபண்டட் அக்கௌண்ட் எடுக்கும். ட்ரை பண்ணுறதுங்கிறது அடுத்த விஷயம். ஒரு ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறதுனா நான் ப்ராஃபிட் எடுத்துனேன், எனக்கு இது மிதமஞ்சின அமௌண்ட் நான் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும்னா அது வேற. அப்படிங்கிறப்ப ஈஸியாக நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட் என்ன பண்ணிட்டு போயிருங்க, கிளியர் பண்ணிட்டு போயிருங்க. ஆனால் ஒரு கமிட்மெண்ட்டோட வந்தால் ஒரு சின்ன லாஸை பார்க்கும்போது கூட என்ன ஆகும், பயம். ஒரு சின்ன லாஸை பார்க்கும்போது கூட பயம் வரும். அதே ரியல் மணின்னா கூட ஒரு $100 இல்லை $1000, அது உங்களுடைய கேப்பபிலிட்டி. நான் இவ்வளோதான் பண்ணணும்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். பட் உங்களுடைய கேப்பபிலிட்டி. ஆனால் $100 ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டால் சத்தியம் முடியாது. $100 என்ன பண்ண முடியாது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ண. அதாவது $1000 இருக்கு, $1,00,000 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், ஒரு ட்ரேடுக்கு $1000 ரிஸ்க் எடுக்கலாம். ஓகேவா? மாசத்துக்கு ஒரு $5,000 $10,000 சம்பாதிக்கலாம். $1,00,000 இருந்தாலே $5,000 $10,000 சம்பாதிக்கலாம். இல்லை நான் $10,00,000 கேபிட்டல் வச்சிருக்கேன் அப்படின்னா $1,00,000 போட்டு $10,00,000 ட்ரேடிங் அக்கௌண்ட்ல போடாது. ஜஸ்ட் 1 lakh மட்டும் போட்டு பேலன்ஸ் 9 lakh சேவிங்ஸ்ல வச்சுட்டு ஒரு எஃப்டிலையோ எதுலையோ நம்ம போட்டுட்டு 1 lakh மட்டும் எடுத்து என்னோட ட்ரேடிங் ஜேர்னில $10,00,000 நான் எவ்வளோ யூஸ் பண்ணுவேன் ரிஸ்க்கு, 10%. ஏன்னா $10,00,000 இருந்தா 1 lakh மட்டும் தான் நான் ட்ரேடிங் அக்கௌண்ட் கொண்டு போவேன். எவ்வளோ ரிஸ்க் எடுப்பேன், 10% ரிஸ்க். இது ஒரு கேட்டகரி. ஏன்டா $1,00,000 இருக்குன்னாலும் நீங்க சேம் இதே ஐடியாலஜி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய டிபெண்டன்சி. ஏன்னா இந்த ஐடியா யாரும் சொல்ல மாட்டாங்க, ரைட்டா? ஏன்னா இங்க நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்களோட கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி
அவங்களோட ஜேர்னியை கரெக்டாக ட்ராவல் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா ரிஸ்க்குங்கிறது பெருசாக இருக்கு. நிறைய பேர் வந்து ரிஸ்க்கை பெருசாக தான் எடுக்கிறாங்க. பெருசாக எடுத்துட்டு லாஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி மேலே குறை சொல்கிறாங்க. இங்கே ஸ்ட்ராட்டஜி மேலே குறையே கிடையாது. இங்கே குறை சொல்றது எல்லாமே வந்து நம்ம மேலே தான். ஏன்னா ஸ்ட்ராட்டஜியில் ஏதாச்சும் மிஸ்டேக்னா ட்ரேஜினி இதை என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, ரீஃபண்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்போது இங்கே யார் மேலே நாங்கள் ரிசர்ச் பண்ணது வரைக்கும் இங்கே நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா டிசிப்ளின்.